ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஏரியாவில் ஒரு 6.5 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க இப்போ விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடமதுரை தென்னம்பட்டிக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குங்க. அந்த ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வடமதுரையிலேருந்து வேடசந்தூருக்கு போகக்கூடிய ஹைவேஸ் ரோடு. அதில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 3 இல்லை ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு மொத்தம் 2 ரூட் இருக்குங்க. வடமதுரைக்கு முன்னாடி தும்மலக்குண்டு ஏரியா வழியாகவும் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட முடியும். அதே போல் மெயின் ஹைவேஸ் தென்னம்பட்டிக்கு ஆப்போசிட்டில் இருந்தும் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட முடியும். மொத்தம் 6.5 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. இதில் கேணி இருக்குது, போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் ஸ்டே பண்ணி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க சின்னதாக நமக்கு ஒரு வீடுமே அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து நம்மளோட அத்துமால் வரைக்குமே பொதுப்பாதை தான் அமைஞ்சிருக்கு. 30 அடிக்கு மேலேயே நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் நமக்கும் பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே ஆற்றுப்பாலம் போட்டிருக்காங்க. தண்ணி போகிறதுக்கு தகுந்த மினிக்க நல்ல ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் நீரோட்டம் இருக்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வடமதுரையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தண்ணி இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்ப்பீங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லாவே அமைஞ்சிருக்கு. நான் வீடியோவில் போய் உள்ளே அந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் நல்லா நமக்கு ஒரு தென்னந்தோப்பாக வடமதுரை ஜோன் சைடு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 தோட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், மரம் எல்லாமே நல்ல காப்பில் சூப்பராகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உடனே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா குத்தகையிலே ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தோட்டத்தை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை தோட்டத்தை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை காட்டுறோம். அதே போல் உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட் 1 ஏக்கர் 20 லட்சத்துக்கு வேணுனாலும் சரி, இல்லை ஒரு 2 ஏக்கர் எம்டி லேண்டாக வேணும்னாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் திண்டுக்கல்லில் எந்த ஜோனில் கேட்டாலும் இடம் எடுத்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஃபைனலாக தோட்டத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகும். இந்த இடத்துல தாங்க நம்ம தோட்டத்துக்கான அத்துமால் ஆரம்பிக்குது. இந்த தோட்டத்தோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல் சேஃபில் நமக்கு கிடச்சிருது. கார்னர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இது ஒரு 2.5 ஏக்கருக்கு எம்டியாக வச்சுருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இடம் 4 ஏக்கர் ஃபுல்லாகவே நமக்கு தென்னந்தோப்பாக தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மரத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 7 to 13 வயசுக்குள்ளே தான் இருக்கும். உள்ளே இருக்க மரங்கள் தான் நான் சொல்கிறேன். இந்த மரங்கள்லாம் சமீப காலத்தில் தான் வச்சுருந்தாங்க. இந்த 2.5 ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா இடையில வாழை மரம் போட்டிருந்தாங்க. அதே போல் கரும்புமே நமக்கு போட்டிருந்தாங்க. இந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரிசல் மண்ணுங்க. ஸோ கரிசல் மண்ணில் என்ன விவசாயம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த மாதிரி தெரிஞ்சு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குத்தகைக்கு விட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் வாங்கி உருவாக்கணும், பண்ணை வீடு மாதிரி இல்லை வேறு ஏதாவது அக்ரி இதிலே டெவலப் பண்ணாலும் தாராளமாக பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணை வீடு வைக்கணும், இல்லை நம்ம அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன். ஃபைனலாக இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய வீடு அதே போல் கேணி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் வீடியோவில் பாருங்கள், காப்பு எல்லாமே சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் மரத்தை பார்ப்பாங்க, ஆனால் அதில் காய் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, நல்ல ஈல்டு கிடைக்காதோ அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. தோட்டத்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. தோட்டத்திலே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணி கரெக்டாக இதுக்கு தேவையான
உரங்கள் எல்லாமே போட்டு சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்து இந்த தென்னை மரங்கள் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அங்கே பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரும் இங்கே இருந்து நமக்கு 4 ஏக்கர் வந்து ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து தென்னை மரங்கள் தான் இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு ஒரு 350 மரங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். வடமதுரையில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டி லேண்டே 15 லட்ச ரூபாயில் இருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நல்ல ஈல்டோட ஒரு தரமான ஒரு தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் முதலே வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து பழைய ஓட்டு வீடு இருந்துச்சு. இப்போ புதுசாக அந்த வீடு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் மோட்டார் ரூமுக்கும் தனியாக வந்து செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தோட்டத்தோட கேணியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேணியோட டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழம். சுற்றிலும் வந்து கல் வச்சு கட்டி தரமாக வந்து பராமரிச்சிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 ஏக்கருக்கு வந்து ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான் இருக்குன்னு. இதுதான் நல்ல காப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக இந்த தோட்டத்தோட அத்தமால் வந்து பார்த்துக்கலாம். இந்த தென்னை மரத்தோட முடிவு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேலி தெரியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழை மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் வந்து நம்மளோட இடம். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபென்சிங் எதுவுமே வந்து போடலங்க. ஃபென்சிங் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உட்காந்து ரேட் பேசி முடித்ததுக்கப்புறம் ஃபென்சிங் போட்டு கொடுக்கணுனாலும் போட்டு கொடுக்குறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. இந்த தோட்டத்தில் போர் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வரும்போது ஒரு வீடு வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு சைடில் தான் வந்து நமக்கு போர் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் போரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 720 அடியில் போர் வந்து போட்டிருக்காங்க. தண்ணி வந்து நல்லாவே நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. மொத்தம் வந்து 2 ஊற்று வந்து இருக்குது. இந்த தோட்டத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பின்னாடி ஃபென்சிங் வந்து போட்டிருப்பாங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நார்மலாக அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. அந்த தென்னை மரத்தோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் தான் வந்து நம்ம தோட்டத்தோட வந்து அத்துமால். நம்ம திண்டுக்கல் வடமதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு தோட்டத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தோட்டத்தை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், வெளிநாட்டு நண்பர்களுக்கும் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி வந்து நாங்கள் இல்லைங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் மேலும் மேலும் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.